ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த எக்ஸாம் வந்துருச்சுங்க. நான் ரயில்வே குரூப் டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 27 ஜனவரி 16 வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட 32 நாளுமே எக்ஸாம் நடக்குதுங்க. ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் பேஸ் பண்ணி நடக்குது. ஓகேங்களா? நிறைய பேருக்கு என்ன டவுட்டாக இருக்கும், நமக்கு எப்போ எக்ஸாம் டேட் வருது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, லேட்டாக வந்தால் நல்லா இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. எப்போ எக்ஸாம் டேட் வந்தால் நீங்கள் தான் எழுத போகிறீங்க. நீங்கள் மட்டும்தான் அந்த ஒரு பர்சன், நீங்கள் ஒரு ஆள் தான் நீங்கள் எழுத போகிறீங்க எப்பயுமே. ஓகேங்களா? வேறு யாரும் எழுத போகிறது கிடையாது. அதனால் இன்றைக்கிலேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் போடுறீங்க. டெஸ்ட் புக்கில் ஒரு மார்க் டெஸ்ட் போட்டுவிட்டு அதை டெய்லி ரிவிஷன் பண்ணாலே உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். அப்போ தான் நமக்கு தெரியும் என்ன தப்பு பண்ணியிருக்கோம், எவ்வளோ மார்க் கிடைக்கும். ஒரு மார்க் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் கிடைக்கும், அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கெயின் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் அந்த மாதிரி இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல் மார்க் டெஸ்ட் போடுங்க பாருங்க. அதே மாதிரி இப்போ 10 டேஸ் ரயில்வே போர்டு பொறுத்தவரை எப்பயுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10 டேஸ் பிஃபோராக தான் சிட்டி இன்ஃபர்மேஷனே சொல்லுவாங்க எக்ஸாம் டேட் எப்போன்னு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி நார்மல் மெசேஜில் வரும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரில் ஒரு நார்மல் மெசேஜாக அந்த மாதிரி வரும். டியர் கேண்டிடேட்ஸ், ஒரு எக்ஸாம் டேட் சொல்லி வந்திருக்கும். சிட்டி இன்ஃபர்மேஷன் ஷிஃப்ட், அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரயில்வே இப்போ குரோமில் போயிட்டீங்கன்னா, குரோமில் ஆர்ஆர்பி ரயில்வே சென்னை இருக்குல்ல, RRBChennai.comல போயிட்டிங்கன்னா அதில் கடைசி பேஜ் கிட்டத்தட்ட இந்த CN 2024 இந்த மாதிரி போட்டிருக்காங்களா, இந்த இதில் வியூ அண்டு டவுன்லோட் சிட்டி இன்ஃபர்மேஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகுங்க. இந்த லிங்க்கில் இந்த ரெஜிஸ்டர் நம்பர் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்களா, நீங்கள் நான் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் மட்டும் என்ட்ரு பண்ணாலே போதும். உங்களுக்கு என்ன டேட்டு, என்ன சிட்டி, என்ன ஷிஃப்ட், இந்த மூணுமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்கள் 4 டேஸ் பிஃபோரை தான் ஹால் டிக்கெட்டே அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த 4 டேஸ் பிஃபோர் வெயிட் பண்ணணும். இப்போ டேட் பார்த்துட்டு நீங்கள் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சா, இப்போ சிட்டி தெரிஞ்சிருச்சு, என்ன டேட்டு என்ன ஷிஃப்ட், இந்த மூணுமே நமக்கு 10 டேஸ் பிஃபோராக தான் தெரியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் அசியூம் பண்ணி அதே மாதிரி ஹால் டிக்கெட் எங்கே டவுன்லோட் பண்ணால் நீங்கள் இங்கே ஆல்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே கால் லெட்டர் டவுன்லோட்னு 4 டேஸ் பிஃபோராக தாங்க வரும். இதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க 4 டேஸ் பிஃபோராக. அதுக்கப்புறம் என்ன லொக்கேஷன் தெரியும், என்னோட காலேஜ் எந்த காலேஜுன்னு தெரியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா எழுதுங்க. டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்கள்.